ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை சுங்கம் பணிமனையில் ஓய்வூதியதாரர்களுடன் இணைந்து போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த போராட்டம் எப்ப தொடங்குச்சு? போராட்டக்காரர்கள் முன்வைக்கும் முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன? சிவரஞ்சனி, நேற்று நள்ளிரவு 12 மணி முதலே அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பணிமனையான சுங்கம் பணிமனையில் தொடர்ந்து அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் ஒவ்வொன்றாக நிறுத்தப்பட்டு தற்பொழுது நீங்களே பார்க்கலாம், சாலைகளில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் அரசு பேருந்துகள் தான் இவை. கிட்டத்தட்ட இந்த சுங்கம் 1 மற்றும் 2 பணிமனைகளில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட நகர பேருந்துகள் மற்றும் வெளியூர் பேருந்துகள் இயக்கப்பட்ட ஒரு நிலையில் இப்போ பயணிகளும் இங்கே காத்துட்டு இருக்கிற காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இன்று கிட்டத்தட்ட 300 பேருந்துகள் இங்கே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவங்களுடைய கோரிக்கை முக்கியமாக சொல்லப்படுவது என்னவென்றால், ஓய்வூதியக்காரர்களுக்கு முறையாக பணப்பலன் கிடைப்பதில்லை, அது மட்டுமில்லாமல் நீதிமன்ற உத்தரவுப்படி இவர்களுக்கு பணப்படி வழங்கப்படுவதில்லை என்பன பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருக்காங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தற்பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் நம்மிடையே இருக்கிற அவரிடம் பேசலாம். சார், இப்போ தொடர்ந்து 12 மணி நேரமாக உங்கள் போராட்டம் இன்னைக்கு நீடித்து வருது. இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அடுத்த கட்டம் என்ன? நான் பாட்டாளி தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்க சிதம்பரங்க. அதாவது அரசு ஒத்துக்கொண்ட விஷயம் இது. ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு 5ஆம் தேதிக்குள்ளேயே பணம் கொடுக்குறேன்னு அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இன்றைக்கி தேதி 19 ஆச்சுங்க. 4 நாளாக பட்டினி போராட்டம் தலைமையகத்தில் படுத்திருக்காங்க. இதுவரையில் எந்த ஒரு அதிகாரியோ எந்த ஒரு அரசு நிர்வாகமோ அரசாங்கமோ பதில் சொல்ல. இதனுடைய கொந்தளிப்பாக இன்றைக்கி இந்த காலையில் சுங்கம் 1, 2 கிளை உக்கடா இதிலெல்லாம் குறிப்பிட்டு இப்போ பேருந்துகளை இயக்க மாட்டோம்னு சொல்லி தொழிலாளிகள் ஒட்டுமொத்தமாக போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 3 வருஷமாகி 4 வருஷமாகி பணி நிரந்தரம் பண்ணல. வெறும் 280 ரூபாய்க்கு கொத்தடிமையோட்ட 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. இதையெல்லாம் கண்டித்து தொழிலாளிகளாக அவங்களுடைய உணர்வுபூர்வமான வேலை நிறுத்தத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்கு தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு அனைவருக்கும் உடனடியாக பணப்பலன்கள் வழங்க வேண்டும். இந்த ஆர்சிஆர்டி தொழிலாளியில் உடனடியாக நிரந்தரம் பண்ண வேணும். ஏன்னா 280 ரூபாய்க்கு எந்த துறையிலும் வேலை செய்யலை, கொத்தடிமையோட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை கண்டித்து தொழிலாளிகள் உணர்வுபூர்வமாக இன்றைக்கி வேலை நிறுத்தத்தில் பண்ணியிருக்காங்க. இது தமிழகம் முழுவதும் பரவாத இருப்பதற்கு அரசாங்கம் தான் காரணம். நாங்கள் காரணம் இல்லை. அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வரணும். உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வரக்கு அரசாங்கம் நிர்வாகம் தலையெடுக்கணும். போக்குவரத்து தொழிலாளிகள் எந்த விதத்திலும் இதுக்கு காரணம் இல்லை என்று சொல்லிக்கிறோம். அதாவது அரசு உத்தரவாதம் அளித்ததன்படி இவர்களுக்கான பணப்பலன் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வச்சு தான் இப்போ வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெறும் என்றும், இவர்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் பிற பணிமனைகளிலும் வேலை நிறுத்தம் செய்ய போவதாகவும் இவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவரஞ்சனி, போக்குவரத்து ஊழியர்களும் முன்னாள் ஊழியர்களும் ஓய்வூதியம் சரியாக வழங்க வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.